வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அம்மா அதை கொள்ளக்கூடாது என்னாலும் அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா அதனை கொள்ளக்கூடாது என்னாலும் வீட்டில் வாழ போக பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே மாமனார மாமியால மதிக்கணும் மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் சாம போலி பூவையில விழிக்கணும் குளித்து சாணம் தெளித்து கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும் வீட்டில் வாழ போக பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே கண்ணால் பேசு பயங்க முன்னே நில்லாதே அம்மா காணாததை கண்டேன் என்று சொல்லாதே கண்ணால் பேசு பயங்க முன்னே நில்லாதே காணாததை கண்டேன் என்று சொல்லாதே இந்த அண்ணன் சொல்லும் அவதை வார்த்தை சொல்லாதே நம்ம அப்பன் பாட்ட பேரை எடுத்து கொள்ளாதே புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே தாலி கட்ட போகையில தாய் தகப்ப இல்லை என்ன சஞ்சலப்படாதே அம்மா தங்கச்சி தாரை வார்க்க நான் இருக்கேன் தீ கொடுக்க நான் இருக்கேன் தாயை போல நான் இருக்கேன் தங்கச்சி புருஷன் கூட நீ இருந்து பூவும் மனமும் போல் இருந்து குங்குமப்பட்டும் நகையும் நட்டும் தாலியும் மஞ்சளும் தடையில்லாம அணிஞ்சுக்கிட்டு மக்களை பெற்று மனைய பெற்று மக்க வயத்துல பேரனை பெற்று பேர வயத்துல பிள்ளைய பெற்று நோய் இல்லாம நொடி இல்லாம 100 வருஷம் வாழ போற தங்கச்சி நமக்கு சாமி துணை இருக்கு தங்கச்சி நமக்கு சாமி துணை இருக்கு தங்கச்சி புருஷன் வீட்டில் வாழ போக பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு கேடுறா மறையா அர்த்தம் கேட்கலான்னு அதாவது பாப்பாமா என் மனதிலே இருப்பவர் ஆமா என்னுடைய சாமியாகப்பட்ட அதெல்லாம் சொல்லிட்டாங்க 55 தேசத்துக்கு ஓலை அனுப்பு செய்யவரம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க சரி உன் மனசுல என்ன இருக்கு நீ சோகமாவே இருக்கிறியா என் மனதிலே இருப்பவர் என் மனவராகப்பட்ட என் சுவாமியாகப்பட்ட ஜாம்புவான் அதாவது ஆதி மாய கண்ணனுக்கும்